மேம், கும்பராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் என்ன? இந்த 30லேருந்து 50 வயது இருக்கக்கூடியவங்க கடந்த ஆண்டுலேருந்து ராகு உள்ள வந்ததுலேருந்து குமுறி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கும்பராசினியர். இவங்களுக்கு இப்ப இந்த குரு பார்வையினால கொஞ்சம் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கு. சார், கும்பராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன சார்? காதல் ஆரம்பம் ஆகுமா? ஏற்கனவே 1008 பிரச்சனை வச்சுருக்கிறீங்க, இந்த நேரத்துல போய் உழைக்கிற வழியை பார்ப்பீங்களா? இதுல சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் இவங்க கட்டுக்குள்ள வந்துடும். எப்பமோ வேலை பார்த்ததுக்கு வராத காசெல்லாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும்மா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க, வெளிநாடு போவாங்க. அடுத்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, வீடு கட்டுவாங்க, டவுட் இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, வண்டி வாகனமும் வாங்குவாங்க. என்ன பெரிய லெவல்ல 1 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் இருக்கும் குழந்தைகள், இளைஞர்கள், இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா மெமரி பவர் லாஸ். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜென்மத்துல இருந்த சனி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் எதிர்பார்க்கிற பொருளாதாரத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதிர்ஷ்டம் அது கொஞ்சம் தேடித்தான் போகும். சேமிப்பு ஆர் முதலீடு? முதலீடு வேண்டாம், சேமிக்கிறது நல்லது. ஆன்லைன் வியாபாரம்? ஆன்லைன் வியாபாரம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் லாஸை சந்திச்சிருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துக்கு மேல லாபங்கள் எடுக்கலாம். குழந்தை பாக்கியம்? குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா குரு ராகுவை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா புத்திர பிராப்தமும் இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராபவ வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். முதல் சுற்று, இந்த சுற்றுல 4 சீட்டுகள் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொருவருமே ஒரு சீட் எடுக்க போறாங்க. அதுல என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்ல போறாங்க. பார்க்கலாம். கும்பராசி அதாவது காலபுருஷ ராசிக்கு 11 லாபம் சொல்லக்கூடியது, திருப்தி சொல்லக்கூடியது, பிளஸ் பாதகம் சொல்லக்கூடியது. இந்த 30லேருந்து 50 வயது இருக்கக்கூடியவங்க கடந்த ஆண்டுலேருந்து ராகு உள்ள வந்ததுலேருந்து இந்த சிவாஜி சார் ஒரு படத்துல ஜோக்கர் வேஷம் போட்டு சிரிப்பேன். நான் அழுவுறேன் ஆனா சிரிக்கிறேன். அந்த ஜோக்கரா போட்டிருக்கவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய மன வருத்தம் யாருக்குமே தெரியாது. குமுறி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கும்பராசினியர். இவங்களுக்கு இப்ப இந்த குரு பார்வையினால கொஞ்சம் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் கிடைக்குது. சப்போர்ட் கடைசி நேரத்துல ஒரு சப்போர்ட் காப்பாத்தி கொடுத்துச்சு. அதே போல ராசிநாதன் தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல இவங்க அத்தியாவசிய தேவைக்கு என்னென்ன தேவை, பெரிய கம்பெனியே வச்சிருந்தாலும் அன்னைக்கு இயங்கத்துக்கு எவ்வளவு பணம் தேவை, அந்த பண வருவாய்கள் இருந்துட்டு இருக்கும். லேபர்ஸ்களோட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியா போயிட்டு இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். அதுக்காக லோனுக்காகவோ இல்ல அப்பா கிட்ட பர்மிஷனுக்காகவோ காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. குரு ராகு இந்த சண்டால யோகம் மாறி
குருவும் ராகும் 6 கெட்டா இருக்க போறாங்க. கண்டிப்பா குலதெய்வத்தை கையில புடிச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த படகுலேருந்து நீந்தி வர முடியும். இல்லைன்னா அந்த துடுப்பும் தொலைந்து போயிடும். சொல்ற வாக்குறுதி, ஒரு இடத்துல பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் நிதானிச்சு ஹேண்டில் பண்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 40+ இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நன்மைகள். ஏன்னா கொலஸ்ட்ரால், இந்த கும்பராசியோடைய மைனஸ் என்னன்னா சாப்பாடு, எந்த நேரம் கட்டினாலும் சாப்பாடு, ஆயில் ஃபுட்டு டேஸ்டா இருக்கணும், அது அன்ஹெல்த்தியா இருந்தாலும் சாப்பிட்றது. இதான் இவங்களுடைய, ஏன்னா 2ல சனி இருக்கு. நம்ம காலையில 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபனை 11:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதோட கேஸ்ட்ரிக்கு அது சார்ந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே போல 30லேருந்து 50 வயதும் ஏறிட்டு இருக்கு, அது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்திக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் நீங்கள் ஒரு சீட் எடுத்துங்க சார். கும்பராசி நேயர்கள் 50 வயதுக்கு மேல். ஆமாம், பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 2-3 வருஷம் உலகத்திலேயே அதிகமாக கஷ்டங்களையும் சுமைகளையும் தாங்கி வாழ்ந்து கடந்து வந்தவர்களை பாராட்டலாம் இவங்களை. இப்போ இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிற போது இந்த கும்பத்திற்கு ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறார். இந்த ராகு இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவங்க சுமைகள் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கும், அதுதான் உண்மை. கும்பராகு குடம் கொண்டு கொட்டுவான்னு பேர். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் கடந்த 1 வருஷமாக லிட்டில் பெட்டராக இருந்திருக்கும். அது இப்போ இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதில் சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் இவங்க கட்டுக்குள்ளே வந்துடும். எப்பமோ வேலை பார்த்ததுக்கு வராத காசெல்லாம் வரவு வைக்கலாம். இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க, கொடுத்து ஏமாந்து போனவங்க, நம்பிக்கையாக கொடுத்தேன் சார் திருப்பி தராமல் போயிட்டான்னு புலம்புனவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்த பணத்தை வரவு வைத்து கொள்ளுகிற அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். இதே போல் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, செக்அப் பண்ணுறது, செலவு பண்ணுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். மேடம் சொல்கிற போது சொன்னாங்க சகோதரி, கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாக அவங்க சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வயிற்றுக்கோளாறு தான். ஜீரணமாகிறதுல பிரச்சனை வந்துடும். அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரமாக கேட்கவே வேண்டாம். ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7.5 சனி இன்னும் முடியலை. அப்போ இந்த 7.5 சனி முடியலைங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் உணவு உண்ணும் பழக்கத்தில் கொஞ்சம் கராராக உட்காந்துக்கணும். இரவு நேரங்களில் லேட்டாக சாப்பிட்றதாக இருந்தால் மென்மையான உணவுகள் எடுப்பது சால சிறப்பை கொடுக்கும், நோயிலிருந்து தப்பிக்கலாம். இதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது இல்லையா? இந்த குரு பகவான் கடகத்தில் இருந்து கொண்டு கும்பத்தின் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு சுபகிரகமாகப்பட்டது 12ஆம் இடத்தை பார்த்தாலும் அமர்ந்தாலும் சுபகத்திரி யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இவர்களுடைய பொல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த குரு பகவான் அங்கே 4 மாதம் தான் அங்கே இருந்துகிட்டு இருப்பார். 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் அங்கிருந்து புறப்பட்டு சிம்மத்துக்கு அதிசாரத்தில் போயிடுவார். அப்பொழுதும் கும்பத்திற்கு மிகச்சிறப்பு. காரணம், அவர் நேரடி பார்வையில் வந்துடுறார். இப்படி பல ரூபங்களில் பார்க்கிற போது கும்பராசிக்காரங்க போன வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. மிக கட்டுக்கோப்பாக போனாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சார் நீங்கள் ஒரு சீட். 1 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும், 1 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் இருக்கும் குழந்தைகள், இளைஞர்கள், இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா மெமரி பவர் லாஸ். நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் சார், ஏன்னா எக்ஸாமில் போனால் ஃபங்க் ஆகிடுறேன், எல்லாத்தையும் மறந்து போகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜென்மத்தில் இருந்த சனி குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய வாக்குல போய் உட்கார்றார். அதே மாதிரி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு குரு உங்களுக்கு பார்க்க போகிறார். சிம்மத்தில் இருந்து பார்ப்பார். கடகத்தில் உச்சம் பெறும்போது இல்லை, மிதுனத்தில் இருக்கும்போது இல்லை, ஆனால் அவர் சிம்மத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பார்வை கிட்டும். அந்த காலகட்டம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பீரியடாக இருக்கும். என்னதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர், குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அற்புதமாக நீங்கள் படித்து எக்ஸாமில் ரொம்ப நல்லா பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிற அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். சார் எனக்கு அதுக்கான பண வரவுகள் வருமா அப்படின்னா கடன் வாங்கியாவது நீங்கள் நிச்சயமாக போகலாம். சில பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கத்தான் செய்யும். குறிப்பாக கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். வெளிநாடோ வெளி மாநிலத்திலேயோ நீங்கள் போய் அந்த ஊரில் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் இந்த காலகட்டத்தில் தாயினுடைய உடல்நிலை மட்டுமல்ல, உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் இரவு பயணத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது.
குரு பார்வை இருக்கு ஒரு 3 மாதம். அந்த 3 மாதம் உங்களுக்கு சுப பலனா கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேம் நீங்கள் ஒரு சீட் எடுத்துங்க. கும்பராசி அன்பர்கள் 20 to 30 வயது, 20 to 30 வயது நான் யாரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் காமிக்க போறேன் அப்படின்ற மைண்ட் செட். கடந்த சில வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா கும்பம் பெருசா நல்லா இல்லை. அதுவும் கடந்த 2.5 வருஷமா மன ரீதியான குழப்பம், விட்டேத்தியான ஃபீலிங், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் மேலோங்குச்சு. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு தோணும். காரணம் என்ன? மொதல் விஷயம், உங்களை வறுத்து எடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்ப பாத சனியா போயிருக்கார். ஆல்மோஸ்ட் 75% காம்ப்ளிகேஷன் அப்படின்றது அவருக்கு கொடுத்து அமைதி ஆயிட்டாரு. ஸ்டில் 25% தான். அந்த 25% 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வையினால அதுவும் வந்து சனி பகவான் கொடுக்க போறது இல்ல. அப்ப சனி எந்த விதத்திலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. அவர் பாட்டும் சிவனேன்னு இருக்க போறாரு. நீங்க போய் சம்பந்தம் இல்லாம ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சனியை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ராகு 1ஆம் பாவம், உங்க சுயஸ்தானத்துல ராகு. சுயஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவான்? எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் எண்ணம் இருக்கும். இது நல்லதா? ரொம்ப நல்லது. நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னும் போது, நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின் போது இன்னும் வந்து சூப்பரா வேலை செய்யணும், இன்னும் சாதிக்கணும். நம்மளோட பாஸ் வந்து நம்மளுக்கு உடனே வந்து நம்மள நோட்டிஃபை பண்ணும், பெரிய போஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க முன்னாடி ரொம்ப அட்ராக்டிவா காமிச்சுப்போம். நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடி பன்மடங்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருத்த புகழ் அடையணும், அதனால ஆதாயம் அடையணும் நினைப்போம். இது பிளஸ். அட் த சேம் டைம் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும், அதுவும் பிளஸ். என்ன? ராகு 1ஆம் பாவம், காதல், காமம், இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஒரு இனம் புரியாத குழப்பம் வரும், அதுலயும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய சம்பாதிக்கணும்னு தோணும். எதிர் வீட்டுக்காரர் என்னத்த நல்லா அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, என்ன அவன் வந்து ஒரு திறமை இருக்கு, அவெல்லாம் பயங்கரமா சம்பாதிக்கிறான், நேர் வழியிலேயே சம்பாதிக்கிறான், குறுக்கோழியில சம்பாதிக்கிறான், நம்மளும் ஏன் குறுக்கோழியில சம்பாதிக்க கூடாது, இப்படின்லாம் தோணும். அது தோன்றதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உயிர் கொடுக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க கும்பராசியில பிறந்துட்டீங்க அப்படின்றதுனால எப்பயுமே நேர்வழி, தனி வழியா இருந்தாலும் எப்பயுமே நேர்வழி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கேத்து 7ஆம் பாவம், உங்களோட இப்போ வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், லைஃப் பார்ட்னருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான பிராப்தம், லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கேப் வரதுக்கான பிராப்தம். அந்த கேப்பை இன்னும் பெருசாக்கிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு நல்ல உறவு, நல்ல இணக்கம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 6ஆம் பாவத்துல குரு 6ஆம் மாசத்துக்கு மேல நோய் இல்லாத, எதிரி இல்லாத, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குருவே முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன இருக்கு? டோன்ட் வரி. பிளானட்ஸ் வந்து நல்ல பொசிஷன்ல, கொஞ்சம் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. வாழ்த்துக்கள். சுற்று 2 ட்ரீம் கார்ட் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்றத கார்ட்ஸ் மூலியமா நம்மளுடைய ஜோதிடர்கள் விளக்க இருக்காங்க, பார்க்கலாம். மேம், கும்ப ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் என்ன மேம்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து எதிர்பார்க்குற பொருளாதாரத்தை விட இந்த வருடம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருக்கிறத எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இருக்கிறத எப்படி சேமிக்கலாம்னு எடுத்துக்கிட்டாலே நல்லது. சார், கும்பராசிக்காரர்களுக்கு லக்கி பிக்ல லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன சார்? கும்பராசிக்கு லக்கி நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 8, 6 இந்த ரெண்டில் எதுவுமே நல்லாயிருக்கும். லக்கி கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஆண்கள் வெள்ளை சட்டை போடலாம், ஒயிட் பேண்ட் போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பெண்களை பொறுத்தளவு ப்ளூ கலர் சாயல் இருக்கக்கூடிய எல்லா நிறங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார், கும்பராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன சார்? காதல் ஆரம்பம் ஆகுமா? ஏற்கனவே 1008 பிரச்சனை வச்சுன்னுக்கிறீங்க, இந்த நேரத்தில் போய் பிழைக்கிற வழியை பார்ப்பீங்களா, காதல் பண்ணுவீங்களா? ஆகவே இது காதலுக்கான நேரம் இல்லை, பிழைப்பதற்கான நேரம். காதல் செய்யறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, காதலிக்க நேரம் இல்லை. மேம், கும்பராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன மேம்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும்மா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க, வெளிநாடு போவாங்க.
அடுத்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, வீடு கட்டுவாங்க, டவுட் இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, வண்டி வாகனமும் வாங்குவாங்க. என்ன பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணிட்டு பின்னாடி ட்ராப் ஆயிடுவீங்க. ஆக கடன் வாங்குறதுல செலவு பண்றதுல கவனம் வச்சுக்கோ. சுற்று 3. இந்த சுற்று வந்து லைஃப் கார்டு ரவுண்ட். இதுல வந்து ஒவ்வொரு ஜோதிடர்கள்கிட்டையும் நம்ம 3 கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு ஒன்லைன்ல அவங்க எப்படி இருக்கும்ன்ற பலன்களை நமக்கு சொல்ல போறாங்க. பார்க்கலாம் சார். உங்களுக்கான கொஷின் சார். உறவுகள் மேம்படுவதற்கு நிறைய உழைக்கணும். அதிர்ஷ்டம் அது கொஞ்சம் தேடித்தான் போகணும். அரசு வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். மேம் உங்களுக்கான கொஷின். புதிய தொழில் தொடங்குபவர்கள் செல்ஃப் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிட்டு செய்யறது நல்லதுமா. திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பா பரிசீலனை பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா சில சமயம் தப்பான பார்ட்னரை பக்காவா செலக்ட் பண்ணி அவங்கள லவ் பண்ணுவாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க, மாட்டிப்பாங்க. சேமிப்பு ஆர் முதலீடு? முதலீடு வேண்டாம், சேமிக்கிறது நல்லது. 10 ரூபாய் இருந்தாலும் 2 ரூபாய் சேமிங்க, நல்லது தானே. மேம் உங்களுக்கான கொஷின்ஸ் மேம். வேலை தேடுபவர்கள் வேலை தேடுவது இன்னும் கொஞ்சம் நிதானமா டைம் எடுத்துட்டு செய்யறது சிறப்பு. மனநலம் மனநலம் கடந்த அவமானங்களை தூக்கி போட்டுட்டு புதுசா வாழ்க்கையை தொடங்குனாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆன்லைன் வியாபாரம் ஆன்லைன் வியாபாரம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் லாஸை சந்திச்சிருப்பாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துக்கு மேல லாபங்கள் எடுக்கலாம். சார் உங்களுக்கான கொஷின் சார். ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் கொள்ளணுமா. அதில் இந்த வாலிபர்கள் உணவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனாங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா குரு ராகுவை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர பிராப்தமும் இருக்கு. மாணவர்கள் மாணவர்கள் ரொம்ப அதிக சிரத்தை எடுத்துக்கணும், அக்கறை எடுத்துக்கணும், விளையாட்டுத்தனத்தை விட்டுறணும், படிப்பு நல்லா வரும். மேம் கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் இந்த வருடம் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 45% சக்சஸ் பண்ணுவாங்க. நன்றி.